வாட்டி நம்ம திருப்பதிக்கு போக போகிறோம். வாங்க இந்த வாட்டி எப்படி போகிறோம் பார்ப்போம். லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா அந்த விஷ்ணு நம்ம அந்த இடத்துல வெளியே வந்து கிளம்புவாங்க. இந்த வாட்டி எப்படின்னா நீங்கள் பிளாட்ஃபார்ம்லேயே ஸ்டேஷன்லேயே வந்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வந்து மேலே வருவீங்க. டோக்கன் டோக்கனு என்ன டோக்கனு? அடப்பாரு அதை வாங்கினா போக முடியும். புரட்டாசி மாசன்றதுனால ரொம்ப கூட்டமா இருக்கு. அதனால எல்லாம் வழிமாறி சுற்றி அனுப்புறாங்க. எங்க போறோம்னு தெரியல. அதேதான் லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா இந்த விஷ்ணு நிவாஸ்ன்ற ஒரு காம்ப்ளெக்ஸ் உள்ள போய் தான் நம்ம டோக்கன் வாங்கணும். ஆனால் இந்த வாட்டி எல்லாரையும் வெளியே அனுப்பிக்கிட்டு எந்த பக்கமாக போக சொல்கிறாங்க, எங்கே போக சொல்கிறாங்கன்னு தெரியல. பார்ப்போம். இந்த விஷ்ணு நிவாஸ்குள்ள ஆல்ரெடி உள்ளே போனவங்க எல்லாருமே வெளியே துரத்திக்கிட்டு இருக்காங்க. எங்கே அனுப்புகிறாங்கன்னு தெரியல. புரட்டாசி மாதத்துக்கு கூட்டம் வந்ததுனால எதனா ரூலை மாற்றி வச்சுருக்காங்கன்னு தெரியல. பார்ப்போம் எங்கே அனுப்பி எங்கே போய் நாங்கள் டோக்கன் வாங்குறோன்னு ஒன்றுமே புரியல. பார்ப்போம். அந்த பிரிட்ஜை பார்த்துக்குங்க. அந்த பிரிட்ஜில் தான் நம்ம விஷ்ணு நிவாஸ்குள்ள உள்ளே போனோம். ஆனால் அங்கேருந்து நம்மளை வேற எங்கேயும் அனுப்பிக்கிட்டு இருக்கானுங்க. எங்கே அனுப்புகிறானுன்னு தெரியல. இவனுங்க அப்பப்போ ரூலை மாற்றி தாலி இறக்குறானுங்க. எங்கே போகிறது என்ன பண்ணுறது ஒரு கருமும் புரிய மாட்டேங்குது. அதாவது எப்பயுமே பில்டிங் உள்ளிருந்து இந்த பில்டிங் உள்ளிருந்து உங்களுக்கு நிறைய கேட் தெரியுதுன்னு நினைக்கிறேன். அதில் தான் அவுட் இருக்கும். ஆனால் இந்த வாட்டி என்னென்னா இந்த பில்டிங்கே அப்படியே சுத்த விட்டு இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கானுங்க. இதுக்கு தான் இவ்வளோ அலப்பறா. டேய் அங்கே விட்டு வெளியே விட்டு விட்டு இவங்க பில்டிங் அதான் பேக் சைட்லேருந்து உள்ளே விட்டுருக்கான். வேறு ஒன்றும் இல்லை. இப்போ டைம் என்ன ஆகுது? டைம் கேட்டோம் 12:20 நைட்டு. மிட் நைட் 12:20. எல்லாரும் டோக்கன் வாங்குறதுக்காக கியூல நின்னுட்டு இருக்கோம். பாப்போம் எத்தனை மணிக்கு டோக்கன் வாங்கிட்டு வெளியே வரலாம். இவனுங்க நினைச்ச மாதிரி நினைச்ச மாதிரிலாம் இல்லை, இஷ்டத்துக்கும் ரூலை மாற்றிக்கிட்டே இருக்கானுங்க. போன வாட்டி வரும்போது நம்ம என்ட்ரன்ஸ் எல்லாமே அந்த பக்கம் சொல்லியிருப்போம். இந்த வாட்டி இந்த பில்டிங்கே சுத்த விட்டு வேற பக்கம் கொண்டு வரானுங்க. அந்த என்ட்ரன்ஸை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு யாரும் சொல்ல முடியாது. நீங்கள் வர மாதிரி இன்னும் வேற மாதிரி கூட கொண்டு வந்துருப்பாப்புல. இந்த பில்டிங்கை சுத்தாமல் ஃபஸ்ட்டு மலையை சுற்றிட்டு அதுக்கப்புறம் பில்டிங் வாங்க அப்போ தான் டோக்கன் அப்படின்றத சொன்னாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. என்ட்ரன்ஸை பொறுத்த வரைக்கும் அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. அது நிர்வாகம் பொறுப்பில்லை. அவர் என்ன எப்போ பார்த்தாலும் மாற்றிக்கிட்டே இருக்காப்புல. ஆனால் டோக்கன் வாங்குற இடம் இந்த விஷ்ணு நிவாஸ் இந்த இடம் தான். அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை. ஆனால் அந்த என்ட்ரன்ஸ் மட்டும் மாற்றிக்கிட்டே இருக்காப்புல. இப்போ கொஞ்சம் அது மாதிரி தான் ரொம்ப கடுப்பாக இருக்குது. இப்போது லைனில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அவர் எப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 மணிக்கு தான் அந்த டோக்கன் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுவாப்புல. அதுக்கப்புறமா தான் இந்த லைன் மூவ் ஆகும். டோக்கன் வாங்கிட்டு மீட் பண்ணுறேன். லாஸ்ட் டைம் வந்தப்போ இதே நல்ல இடத்துல தான் கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் நிற்க வச்சாப்புல. இப்போது அதே மாதிரி தான். இது இன்னமும் க்ளீன் பண்ணலை. 4 மாதத்துக்கு முன்னாடி வந்தப்போ எப்படி இருந்ததோ அப்படியே தான் இருக்குது. இந்த இடத்துக்கு வரவங்களாம் கொஞ்சம் பார்த்துவாங்க. ஃபைனலாக கிட்டத்தட்ட ஒரு 2.5 மணி நேரம் கழிச்சு இந்த ஒரே ஒரு டோக்கனை வாங்கியாச்சு. நம்மளுக்கு 12 மணி, அதாவது நாளைக்கு மதியானம் 12 மணி ஷெடியூலுக்கான டோக்கன் கொடுத்துருக்காங்க. இதுதான் ஃபஸ்ட்டு ஷெடியூல். நாளைக்கு காலையில் இருக்கும். ஆனால் நாளைக்கு காலையில் விடிகாலையில் நம்ம தரிசனம் பண்ணோம்னா அதுக்கு நேற்று நம்ம வாங்கியிருக்கணும். ஸோ இன்றைக்கி வாங்குறதுனால நாளைக்கு இன்னைக்கு மதியானம், ஏன்னா இப்போது 27 ஆகிடுச்சு. 27ஆம் தேதி
மதியானம் 12 மணிக்கு இந்த கேட்டை மட்டும் அப்பப்போ மாற்றி விட்டுக்கிட்டு இருக்கானுங்க, இந்த விஷ்ணு நிவாஸோடைய அந்த என்ட்ரன்ஸ் மட்டும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாரும் மறக்காமல் ஆதார் கார்டு கொண்டு வந்துடுங்க. ஆதார் கார்டு கொண்டு வந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு இந்த டோக்கன் கிடைக்கும். அந்த ஆதார் கார்டை நீங்கள் ஃபோட்டோவில் காட்டினா கூட ஒத்துக்க மாட்டானுங்க, ஒரிஜினல் ஆதார் கார்டு மட்டும்தான் கொண்டு வரணும். அது மட்டும் இல்லாமல் இந்த டோக்கன் வாங்குறதுக்கு இந்த கியூவில் கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் இன்டர்வல் போகிறதுக்கோ தண்ணி குடிக்கிறதுக்கோ எந்த ஒரு வசதியும் கிடையாது. தயவு செஞ்சு இந்த கியூக்கு வரீங்கன்னா தண்ணி கொண்டு வந்துடுங்க. ஏன்னா அது ரொம்ப கடுப்பாகுது. ஏன்னா இத்தனை மணி நேரம் இந்த கியூவில் இருக்கும், தண்ணி கிடையாது, பாத்ரூம் போக முடியாது, அதுக்கான எந்த ஒரு ஃபெசிலிட்டியும் கிடையாது. அதெல்லாம் அவங்க சரி பண்ணணும். ஆனால் போன தடவை இருந்ததை விட இந்த தடவை என்ன மாற்றிருக்கானுங்கன்னா, அந்த கியூவை அனுமான் வால் மாதிரி அந்த அளவுக்கு பெருசாக்க முடியுமோ பெருசாகி இருக்கானுங்க. மற்றபடி மக்களுக்கு ஆமாம் குப்பை போட்டு வச்சிருக்கானுங்க. இவனுக்கு அதான் பிரச்சனை. இப்போ அனுமான் வால் மாதிரி மணி நேரம் சுற்றுறதுக்கு பிரச்சனை இல்லை, இவருக்கு குப்பை போட்டது மட்டும்தான் இப்போ பிரச்சனையாக இருக்குது. சரி ஓகே, ஏதோ ஒன்று நீங்கள் கியூவுக்கு வரீங்கன்னா தண்ணி கொண்டு வந்துடுங்க. அதுக்கு கியூவில் வரதுக்கு முன்னாடியே லைனுக்கு வரதுக்கு முன்னாடியே இன்டர்வல்லாம் போயிட்டு வந்துடுங்க. இந்த டோக்கன் வாங்குற வரைக்கும் உங்களால் அந்த இடத்த விட்டு நவரவே முடியாது. ஏன்னா வெளியே போகிறதுக்கு வழி இல்லை. போன தடவை ஒரு சம்பவம் நடந்தது. நான் சண்டை போட்டு வேலி கம்பியில் எகிரி குச்சி ஓடி இருக்கேன். அது அப்புறப்பட்ட பிரச்சனை. ஆனால் இந்த கியூவுக்கு வரீங்கன்னா தண்ணி, அதுக்கடுத்து இந்த பாத்ரூம்லாம் போயிட்டு வந்துடுங்க. கிட்டத்தட்ட ஒரு 2.5 மணி நேரத்துக்கு அப்புறமா இந்த ஒரு டோக்கனை வாங்கியாச்சு. பார்ப்போம் நம்ம மேலேக்கு போய் மேலே போயிட்டு அங்கெல்லாம் என்ன நடக்குதுன்றதை அப்புறமா அப்டேட் பண்ணுறேன். நைட் நம்ம 2:15 டோக்கன் வாங்கணும். வாங்கிட்டு அதே விஷ்ணு நிவாஸில் வந்து பட்டு தூங்கியாச்சு. இப்போ காலையில் மணி பார்த்தீங்கன்னா 8 மணி ஆகுது. ஸோ இப்போ நம்ம கிளம்பி மேலே போக போகிறோம். நீங்களும் அதே மாதிரி டோக்கன் வாங்கினீங்கன்னா இதே காம்ப்ளெக்ஸில் வந்து நல்லா பட்டு தூங்கிடுங்க. ஃபஸ்ட்டு செகண்ட் இந்த 2 ஃப்ளோர் போங்க. செகண்ட் ஃப்ளோர் போங்க, உங்களுக்கு காலியாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கூட்டமாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் எப்பயுமே தங்க நினைக்காதீங்க. ஸோ இப்போதைக்கு நம்ம மேலே போகலாம். கொஞ்சம் நீங்கள் சொல்கிறியா? மேலே போய் பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் மாதிரி நம்ம ஜீப்பில் தான் போக போகிறோம். லாஸ்ட் டைம் வந்து நம்மளுக்கு இந்த ஃப்ரெண்ட்டு கிடைக்கல, இந்த வாட்டி கிடைச்சிருக்கு. ஆனால் ஒரே ஒரு வருத்தம் என்னென்னா, என் ஃப்ரெண்டுக்கு இடம் இல்லைன்னு சொல்லிட்டு அவன் பின்னாடி போயிட்டான். அவன் கானில் உட்காந்துக்கிட்டு இருப்பான். ஸோ இப்போ நம்ம மேல் திருப்பதிக்கு போக ஜீப்பில் போயிட்டு இருக்கோம். மேலே போய் சந்திப்போம். பாய். ஒரு வழியா மேல் திருப்பதி வந்து இறங்கியாச்சு. லாஸ்ட் டைம் இந்த மொட்டை அடிக்கிற இடம் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. நீங்கள் ஜீப்பில் வந்தீங்கன்னா உங்களை ஒரு இடத்துல ட்ராப் பண்ணுவாங்க. அந்த இடத்துல தான் உங்களுக்கு அந்த மொட்டை அடிக்கிற இடம் இருக்கும். அதை நான் காட்டுறேன். இப்போ நல்லா பார்த்துக்குங்க. இந்த இடத்துல நம்ம ட்ராப் பண்ணுறாங்கன்னா அப்படியே நேர் ஆப்போசிட் இதுதான் நீங்கள் மொட்டை அடிக்க போக வேண்டிய இடம். இதுதான் என்ட்ரன்ஸ். இதுக்குள்ளே போனீங்கன்னா அப்படியே லைன் கட்டி போயிட்டு அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு டோக்கனும் மொட்டை அடிக்கிறதுக்கான அந்த பிளேடும் கொடுப்பாங்க. ஒருவேளை நீங்கள் பஸ்ஸில் வரீங்க அப்படின்னு சொன்னால் நேர் ஆப்போசிட் உங்களை பஸ் ஸ்டாப்பில் ஸ்டாப் பண்ணுவாங்க. ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா சரவண பவன் ஹோட்டல் இருக்கும். அந்த ஹோட்டல் பக்கத்துலேயே ஒரு ரோடு இருக்கும். அந்த ரோட்டில் நீங்கள் வந்துக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். வந்தீங்கன்னா நீங்கள் இந்த இடத்துக்கு வந்துடுவீங்க. ஜீப்பில் வந்தீங்கன்னா மொட்டை அடிக்கிற இடத்துலேயே விடுவாங்க. பஸ்ஸில் வந்தீங்கன்னா பஸ் ஸ்டாப்பில் பஸ் விட்டு இறங்கிட்டு அந்த ரோடை கிராஸ் பண்ணி லேண்ட்மார்க் வந்து சரவண பவன் பக்கத்தில் ஒரு ரோடு இருக்கும். அந்த ரோட்டில் ஒரு மிஞ்சி போனால் ஒரு 50 மீட்டர் நடந்து வந்தீங்கன்னா மொட்டை அடிக்கிற இடத்துக்கு வந்துடலாம். இப்போ நம்ம தரிசனத்துக்கு போக வேண்டியதுதான். ஏன்னா இப்போயே டைம் பார்த்தீங்கன்னா 11 மணிக்கு ஆகிடுச்சு. நம்மளுக்கு ரிப்போர்ட்டிங் டைம் வந்து 12 மணி. இப்போ அந்த ஃப்ரீ பஸ்ஸை பிடிச்சி போக வேண்டியதுதான். வெயிட் பண்ணுவோம். பாலாஞ்சி பஸ் ஸ்டாண்டு. இங்கே தான் நீங்கள் பஸ்ஸில் வந்து இறங்குவீங்க. அது நேர் ஆப்போசிட் சரவண பவன் பக்கத்தில் இந்த ரோடு போகும். இந்த ரோட்டில் 50 மீட்டர் போனீங்கன்னா உங்களுக்கு மொட்டை அடிக்கிற இடம் வந்துடும். ஃபேமிலியாக வந்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வரதை மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ண பாருங்கள். ஏன்னா நம்ம சொத்து எழுதி வாங்குறதுக்கு பல விஷயங்களை இந்த இடத்துல வச்சுருக்கானுங்க. அதுலேயும் கிட்ஸோடு வந்துட்டிங்கன்னா கண்டிப்பாக கிட்டத்தட்ட ஒரு 2000-3000 பிடிங்குவானுங்க. நம்ம ஊரில் 100 ரூபான்னு வைக்கிறது எல்லாமே 500, 1000 விற்றுக்கிட்டு இருக்கானுங்க. கொள்ள வேலை. நீங்கள் எதுவும் வாங்க ட்ரை பண்ணாதீங்க. நம்ம ஊரில் போய் இதே பொருளை இன்னும் கம்மி விலைக்கு வாங்கிக்கலாம். இடத்துல இருந்து ஒரு 500 மீட்டர் இந்த இடத்த நிறைய பேர் திருப்பதி வரைக்கும் பார்த்துருப்பீங்க. இதுக்கு நேர் ஆப்போசிட்டில் நம்மளுக்கு ஃப்ரீ பஸ் வரும். இந்த பஸ்ஸில் ஏறி தான் நம்ம தரிசனத்துக்கு போக போகிறோம். அதாவது நீங்கள் டோக்கன் எடுத்துகிட்டு தரிசனத்துக்கு வரீங்கன்னா அந்த ஏழுமலையானவருடைய சிலைக்கு ஆப்போசிட்டில் பஸ் ஏறி நம்ம அந்த இடத்துக்கு போனோம். இப்போ இந்த பஸ் ஏறி தான் நம்மளுமே அந்த கியூவுக்கு போக போகிறோம். அங்கே போயிட்டு நம்ம வெயிட் பண்ணுவோம். வெற்றிகரமாக பஸ் ஏறி அந்த ஃப்ரீ தரிசனம் கியூ இருக்கிற லைன் இருக்கிற இடத்துக்கு வந்து சேர்ந்தாச்சு. இன்னும் லைன் ஓப்பன் ஆகலை போல். ஏகப்பட்ட கூட்டம் இருக்குது. தரிசனத்தை பார்த்துட்டு எப்போ வெளியே வர போகிறோன்னு தெரியல. பார்ப்போம். வெற்றிகரமாக டோக்கன் என்ட்ரி கொடுத்து லைனுக்கு வந்தாச்சு. இந்த லைன்லேருந்து குடோனுக்கு போகிறதுக்குன்னு எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரியல. லக்கேஜ் ஒப்படைக்கணும், அப்புறம் ஃபோன் ஒப்படைக்கணும்.
ஃபோன் ஒப்படைக்கிற வரைக்கும் எதனா ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கேன். குடோனுக்கு போகிற வழிலாம் வேறு மாதிரி இருக்கும். ஐ மீன் இந்த மாதிரி சப்வேலாம் சப்வே ஃப்ரிட்ஜ் எதுவுமே இருக்காது. ஏதோ நடப்பாதையில் ஒரு அடி பாதையில் போகிற மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ ஏதோ கொஞ்சம் டெவலப் பண்ணியிருக்காப்புல. ஆனால் என்ன, இப்போ மீண்டும் அனுமான் வால் மாதிரி எவ்வளோ பெருசாக பண்ண முடியுமோ அவ்வளோ பெருசாக தான் பண்ணி வச்சுருக்கான். சீக்கிரமாக உள்ளே போய் குடோனில் படுக்கிற மாதிரியோ ரெஸ்ட் எடுக்கிற மாதிரியோ அதெல்லாம் கிடையாது. இது எவ்வளோ நேரம் போகணும்னு தெரியல. இந்த லைன்ல பாத்தீங்கன்னா சரியா 11:30 மணிக்கு நம்ம வந்து இருக்கோம். 12:30 மணி ஆகும்போது அதான் அந்த லக்கேஜ் எல்லாம் ஒப்படைக்கிற இடத்துல வந்து இன்னும் இப்போ வந்து ஃபோனு லக்கேஜ் எல்லாமே ஒப்படைச்சிட்டு குடோனில் கொண்டு போய் குறைஞ்சி 1 மணிக்கு விடுவாங்க. லாஸ்ட் டைம் வரும்போது 12:30 மணிக்கெலாம் நம்ம குடோனுக்கு போயிட்டோம். 12:45 வெளியே வந்தாச்சு. ஆனால் இந்த வாட்டி மட்டும் கொஞ்சம் டிலே ஆகுது. ஏன்னா கூட்டம் அதிகமாக இருக்குது. கூட்டம் நெரிசல் ரொம்ப அதிகமாக இருக்குது. நம்ம பேக்கெல்லாம் ஒப்படைக்க போகிறோம். வெளியே வந்துட்டு நம்ம தரிசனத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம பண்ணுறோம். ஃபைனலாக தரிசனத்தை சிறப்பாக தரமாக பார்த்துட்டு வெளியே வந்தாச்சு. குடோனுக்கு பார்த்தீங்கன்னா 1:40க்கு நம்மளை குடோனில் விட்டாங்க. குடோனில் விட்டுட்டு 4:10க்கு நம்மளை குடோன் ஓப்பன் பண்ணி வெளியே விட்டுட்டாங்க. தரிசனத்தை வெறும் ஒரே மணி நேரத்தில் சிறப்பாக தரமாக பார்த்துட்டு வந்தாச்சு. நம்ம பெருமாள் ஐ மீன் ஏழுமலையானுடைய தரிசனம் இந்த தடவையும் ரொம்பவே அற்புதமாக இருந்தது. ரொம்ப சந்தோஷமாக இருக்கு அவரை பார்த்தது. ஏன்னா நிறைய வாட்டி வருவோம் பார்க்க முடியாது. ஆனால் இந்த வாட்டி கிட்டத்தட்ட ஒரு 10 செகண்டுக்கு மேலே அவர் பார்த்துட்டு மனசுக்கு ரொம்ப திருப்தியாக இருந்தது. ஃபைனலாக அவரை பார்த்துட்டு வெறும் 1 மணி நேரத்தில் வந்திருக்கோம். நாங்கள் என்ன மாதிரி அந்த பிளானை போட்டு அந்த டோக்கன் வாங்கிட்டு வந்தோமோ அதே மாதிரி நீங்கள் வந்தீங்கன்னா நீங்களும் ஒரே மணி நேரத்தில் இல்லாமல் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 2 மணி நேரமோ, ஏன்னா ஒரு நாளைக்கும் எதனா கொஞ்சம் மாறும். கூட்டம் அதிகமாச்சுன்னா அந்த குடோன் ஓப்பன் பண்ணுற டைம் அப்படின்றது மாறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது மேபி மாறலாம். ஆனால் நாங்கள் 1 மணி நேரத்தில் பார்த்துட்டோம். அதுதான் மட்டும் சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனால் எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் தான் சுவாமி, எனக்கு ஒரே ஒரு சந்தேகம். லாஸ்ட் டைம் வந்ததை விட இந்த வாட்டி ஸ்மெல் கொஞ்சம் அதிகமாக இருக்கு. இந்த வாட்டி என்ன கலந்து விட்டுருக்கான்னு தெரியல. நெய் வாசனை ரொம்ப தூக்கலா இருக்கு. அது ஏன்னு ஒன்றும் புரியல. பார்ப்போம். பாய். இந்த திருப்பதி வந்து ரொம்ப ஜாலியாக தான் முடிவு. அப்புறமா ஒரு விஷயம், நாங்கள் எங்கேயுமே அவ்வளோவா ஸ்டாப் ஆகல. அந்த லைன் வந்து மூவ்மெண்ட்லேயே இருந்தது. புரட்டாசி மாதம் இருக்கிற கூட்டமே தெரியல. இவங்க தான் ரொம்ப கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணுறாங்க. அப்படியே ஜனம் அதிகமாக இருக்கிற மாதிரி அந்த மாதிரி ஒன்றும் எதுவும் தெரியல. லைன் எல்லாம் மூவிங்லேயே தான் இருந்துச்சு. ஏன்னா லாஸ்ட் டைம் கூட சரியான கடுப்பாக இருந்தது. மூவ்மெண்ட் இல்லாமல் ஸ்டாப் ஆகி சரியான கடுப்பாக இருந்தது. ஆனால் இந்த வாட்டி அந்த பிரச்சனை இந்த வாட்டி அந்த மாதிரி எல்லாம் மூவிங்லேயே தான் இருந்துச்சு. எப்படியோ பெருமாள நல்லா அழகாக நீ என்ன சொல்றியா? ஓகே, தேங்க்யூ. பாய். பாய் 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 சொல்றா. பாய். சிவகாசிலேருந்து வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த லக்கேஜ் எங்கே போய் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. அது என்ன அப்படின்றத நம்ம இப்போ காட்டுறோம். நான் போகிற வழியே நீங்கள் போனீங்கன்னா உங்களோட லக்கேஜ் வந்து நீங்கள் ரிட்டன் எடுத்துக்கலாம். இதுதான் நம்ம தரிசனம் பார்த்துட்டு ரிட்டன் வர இடம். அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக நம்ம ரிட்டன் இப்படி தான் வந்துக்கிட்டு இருக்கோம். இந்த இடத்த நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இங்கேருந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தீங்கன்னா அந்த ஆலமரம் தெரியுது இல்லைங்களா, அதில் போனீங்கன்னா உங்களுடைய லக்கேஜை நம்ம வாங்கிக்கலாம். இப்போ கூடவே ட்ராவல் பண்ணிங்கன்னா உங்களுடைய லக்கேஜ் நீங்கள் ரிட்டன் எடுத்துக்கலாம். வாங்க அந்த இடத்துக்கு போவோம். நானுமே அங்கே தான் போய் இப்போ என்னுடைய லக்கேஜ் எடுத்துட்டேன். உங்களுக்காக திருப்பி அங்கே போய் அது அந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்றத உங்களுக்கு காட்டுறதுக்காக அவ்வளோதான் திருப்பி நடந்து போக வேண்டியதுதான்.
எடுத்துட்டேன். நல்லா பார்த்துக்குங்க. இந்த இடம் தான், இந்த இடத்துல தான் உங்களுடைய லக்கேஜ், ஃபோன் எல்லாமே வந்து நீங்கள் ரிட்டர்ன் எடுக்கணும். அதாவது நீங்கள் தரிசனத்துக்கு போகும்போது உங்களுடைய ஃபோன், திங்ஸ் எல்லாமே ஒரு இடத்துல கொடுப்பாங்க இல்லையா, அது எல்லாமே உங்களுக்கு ரிட்டர்ன் இங்கே தான். ஸோ இந்த இடத்துக்கு தான் நீங்கள் வந்து வாங்கணும்.